இங்க ஹீரோ கோவில் திருவிழால டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து விளக்கு பூஜையில பாட்டு பாட ஆரம்பிச்சுறாங்க. இவனும் பார்க்கறான். பார்த்தா ஹீரோயின் தான் பாடிட்டு இருக்காங்க. பார்த்ததுமே ஃபிளாட் ஆயிடுறான். அண்ட் ரோட்ல ஆயில் கொட்டி இருக்கும். அதனால இந்த பொண்ணு வண்டிகள் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ அது தெரியாம டிராபிக்ல பூந்து பூந்து வந்து அதுல போயிடுறான். அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு திட்ட ஆரம்பிச்சிடறா. ஆனா ஹீரோ திட்டான்னு வரான். ஆனா இந்த பொண்ணு தெரிஞ்சதுமே திட்டாம அங்க இருந்து கிளம்பிடுறான். அண்ட் ஒரு கேஸ்ல மாட்டிக்க கூடாதுன்னு கடலுக்குள்ள ஹீரோ வந்துடுறான். அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுத்தி பார்க்கும்போது டீசல் தீர்ந்து போய் ஹெல்ப்னு கத்திட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோ பைனாகுலர்ல இவங்க எல்லாரையும் பார்த்துறான். சோ ஹெல்ப் பண்றதுக்காக போட்டை கொண்டு போய் பக்கத்துல நிறுத்துறாங்க. அப்ப இந்த பொண்ணு தவறி கடலுக்குள்ள விழுந்துறா. அதை பார்த்ததுமே ஹீரோவை போய் காப்பாத்துறான். ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு டெய்லியுமே கனவுல யாரோ ஒருத்தவன் கடல் கண்ணி வந்து தண்ணியில விழும்போது காப்பாத்துற மாதிரி கனவு வந்திருக்கும். இப்பவும் அதே மாதிரி கனவு வந்து எழுந்துக்கிறா. அப்ப ஹீரோட பர்ஸ் கீழே வந்து எடுத்து பாக்குறான். அதுல ஹீரோட ஃபேமிலி போட்டோ பார்த்ததுமே ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்கறா. அப்பதான் அவங்க அம்மா அப்பான்னு சொல்றாங்க. அந்த ஹீரோ கிட்ட போயிட்டு அவங்க அப்பா அம்மாவோட போட்டோ காமிச்சு இதை பத்தி கேட்கறா. ஆக்சுவலா இவங்க அப்பா கிட்ட இவங்க அம்மா மீன் வாங்க வந்திருப்பாங்க. இவங்களுமே விலை கொடுத்துறாரு. பட் அந்த மீனை அறியும் போதுதான் அதுக்குள்ள ஒரு தங்க மோதிரத்தை பாக்குறாங்க. பார்த்ததுமே இவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. ஆனா இவரு அந்த மீனை நான் உங்ககிட்டே வித்துட்டேன். அதுக்குள்ள என்ன இருந்தாலுமே அது உங்களுக்கு தான் சொந்தம். என்கிட்ட கொடுக்காதீங்க. அப்படி யார்கிட்ட கொடுக்கணும் நீங்களே குத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாரு. சோ ஹீரோட அப்பாக்கு பணத்தை மேல ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மேல லவ் வர ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு அவர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவங்க வீட்டுல போய் அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டாங்க. இருந்தாலுமே அவங்க எதிரிலேயே கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. அண்ட் ஹீரோவும் பிறக்கிறான். ஆனா கொஞ்ச நாளே ஒரு பிரச்சனை இல்லை. இவங்களோட அப்பாவை கொன்னுறாங்க. அவங்க அம்மாவும் சுனாமில இறந்து போறாங்க. சோ அவங்க ஃப்ரெண்டே இவரை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இதெல்லாம் கேட்ட இந்த பொண்ணுமே டெய்லியும் எனக்கு கனவுல ஒரு கடல் கண்ணின தண்ணியில விழும்போது வந்து காப்பாத்துவாங்க. அந்த கடல் கண்ணியோட ஃபேஸும் உங்க அம்மாவோட ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் என்ன கடல்ல இருந்து காப்பாத்துறீங்கன்னு சொல்றாங்க. அப்பதுல இருந்து இந்த பொண்ணுக்கு ஹீரோ மேல லவ் வர ஆரம்பிக்குது.